TNPSC 2018 exam Civil Engineering question paper. Question 111. Consider the following statements. Pozzolana used as an admixture in concrete has the following advantages. So, இதில் 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பொசலோனா வந்து என்னென்னா எனி மெட்டீரியல் நம்ம வந்து அடிஷ்னல் டு சிமெண்ட் இல்லைனா சிமெண்ட்டில் வந்து ஒரு சர்டன் ப்ரொப்போர்ஷன்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அது வந்து என்னவா கூட இருக்கலாம், ஆஷஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்களா, அதுதான் வந்து பொசலோனா மெட்டீரியல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து அதை யூஸ் பண்ணுறதுனால காங்க்ரீட்டில் என்ன நடக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இட் இம்ப்ரூவ்ஸ் ஒர்க்கபிலிட்டி வித் லெஸ்ஸர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். இது வந்து கரெக்ட் தான், ஏன்னா ஒர்க்கபிலிட்டியை வந்து இந்த பார்ட்டிகல்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இட் இன்க்ரீஸ் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அண்ட் ஸோ செட்ஸ் த காங்க்ரீட் குயிக்லி. ஸோ இது வந்து தப்பு, ஏன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து சிமெண்ட்டு நார்மலாக என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணுற பொசலோனாவோட மெட்டீரியலும் இருக்கும். ஸோ அது வந்து ஆப்ஷன் தப்பு. இட் இன்க்ரீசஸ் ரெசிஸ்டன்ஸ் டு அட்டாக் பை சால்ட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ். இது வந்து ரைட் ஆன்சர். அண்ட் ஃபோர்த் வந்து இட் லீச்சஸ் கால்சியம் ஹைட்ராக்சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ராங் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ, அதாவது 1 and 3 தான் வந்து இதில் கரெக்ட். Question 112. The purpose of U-fork in plane tabling is what? ஸோ U-forkங்கிறது என்னென்னா, நம்ம வந்து ப்ளம் பாப் வச்சுருப்போம்ல, ஸோ அந்த ப்ளம் பாபுக்கு மேலே ஒரு யூ ஷேப்பில் ஒரு கிளாம்ப் மாதிரி இருக்கும். அந்த கிளாம்பை தான் நம்ம அந்த டேபிள்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பேப்பரில் வந்து அதை பாயிண்ட் பண்ணுவோம். கீழே வந்து அந்த ப்ளம் பாப் வந்து ஹேங் ஆகிருக்கும். ஸோ இந்த ப்ளம் பாப் அண்ட் இந்த U-fork எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, கீழே வந்து ப்ளம் பாப் வந்து அந்த சென்ட்ரிங் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். அதுக்கு நேராக நம்ம டேபிளில் அந்த கிளாம்போட எண்டு வந்து அந்த பாயிண்ட்டை கொடுக்கும். அது வந்து இப்படி இருக்கும், ஜென்ரலாக இப்படி ஒரு U-fork மாதிரி இருந்து இங்கே வந்து அந்த ப்ளம் பாப் இப்படி கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டும் சேமாக இருக்கும். ஸோ இங்கே தான் நம்ம பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து கிரவுண்ட் பாயிண்ட்டை நம்மளோட ட்ராயிங் ஷீட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, அதுதான் ஆன்சர். டு ட்ரான்ஸ்ஃபர் த கிரவுண்ட் பாயிண்ட் ஆன் டு த ட்ராயிங் ஷீட். அடுத்து கொஸ்டின் 113. த சீக்வன்ஸ் ஆஃப் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் வாட்? ஸோ இதுவும் தியோட்லைட்டில் தான். தியோட்லைட்டில் வந்து 3 ஸ்டெப்ஸ் ஆஃப் டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து செட்டிங் அப், நம்மளோட தியோட்லைட்டை செட் பண்ணுறது தான். அது செட் பண்ணதுக்கப்புறம், செட்டிங்னா கரெக்டாக சென்ட்ரிங் பார்த்து கீழே உள்ள பாயிண்ட்டுக்கு நேராக வைப்போம்ல, அதான் செட்டிங் அப். செகண்ட் வந்து லெவலிங் அப். லெவலிங் அப்பில் வந்து நம்மளோட சைட், லைன் ஆஃப் சைட்டை வந்து லெவல் பண்ணுவோம். அந்த பபிள்ஸ்லாம் பார்த்து ஸ்க்ரூஸ்லாம் டைட் பண்ணி லெவல் பண்ணுவோம். தேர்டு வந்து எலிமினேஷன் ஆஃப் பேரலாக்ஸ். ஸோ இதில் வந்து 2 இது உண்டு. ஒன்று வந்து ஐபீஸ், இன்னொன்று அப்ஜெக்டிவ் லென்ஸ். ரெண்டுமே வந்து நம்ம எலிமினேஷன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ஆர்டர். ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். Question 114. In case theodolite is with 4 leveling screws, leveling up is done by what? ஸோ நம்ம இப்போ பார்த்தோம், தியோட்லைட் லெவலிங் அப்னா வந்து ஸ்க்ரூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஹரிசாண்டல் சர்ஃபேஸ் மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே வந்து 4 லெவலிங் ஸ்க்ரூஸ் இருக்கும் போது நம்ம டயக்னலாக இருக்கிற ஸ்க்ரூஸை தான் வந்து டைட்டன் இல்லைனா லூசன் பண்ணுவோம். அது எப்படி பண்ணுவோம்னா, ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் பண்ணுவோம். ஒன்று வந்து ரெண்டுமே இன்வெர்ட்ஸாக பண்ணுவோம், இல்லைனா ரெண்டுமே அவுட்வர்ட்ஸாக பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே இப்போ அவுட்வர்ட்ஸாக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ ஆன்டி கிளாக் வைஸாகவும் ஒரு ஸ்க்ரூ கிளாக் வைஸாகவும் ரொட்டேட் ஆகும். ஸோ அதுதான் வந்து நார்மல் பிரின்சிபல். ஸோ இங்கே டயக்னலி தான் ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 115. இன் டாக்கியோமெட்ரிக் சர்வேயிங் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்டேடியா இன்டர்வல் இஸ் 20 cm and 4 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லென்த் ஆஃப் அப்ஜெக்டிவ்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எஃப் தான். ஸோ எஃப் வேல்யூ வந்து 20 cm அண்ட் ஐ வேல்யூ வந்து 4 mm, அதாவது ஸ்டேடியா இன்டர்வல் தான் ஐ. அடுத்து பார்த்தோன்னா ஸ்டாஃப் இன்டர்செப்ட் இஸ் 1 மீட்டர், அதாவது எஸ் வேல்யூ வந்து 1 மீட்டர். லைன் ஆஃப் சைட் இஸ் பர்பெண்டிகுலர் டு ஸ்டாஃப். ஸோ இது வந்து மெயினான கண்டிஷன். ஏன்னா நம்ம வந்து டாக்கியோமெட்ரியில் நிறைய கண்டிஷன் படிப்போம். லைன் ஆஃப் சைட் இன்க்ளைண்டாக இருக்கும், ஆனால் ஸ்டாஃப் வந்து வெர்டிக்கலாக ப்ளேஸ் பண்ணியிருப்போம். இதை வந்து லைன் ஆஃப் சைட்டு இன்க்ளைண்டாக இருக்கும், நம்மளோட ஸ்டாஃபை வந்து அதுக்கேற்ற மாதிரி நார்மலாக ப்ளேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். இங்கே வந்து பேசிக்கான சிம்பிள் கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. லைன் ஆஃப் சைட்டும் ஸ்டாஃபும் பர்பெண்டிகுலர், அப்போனா ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு லைன் ஆஃப் சைட் இருக்குன்னா இங்கே வந்து ஸ்டாஃப் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஸ்டாஃப் பை அசியூமிங் அடிட்டிவ் கான்ஸ்டன்ட் 0 இஸ் வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா தான். லென்த், அதாவது அந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு KS + C. இங்கே C 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ KS மட்டும்தான். கேங்கிறது வந்து நம்ம நார்மலாக 100ன்னு எடுத்துப்போம் நமக்கு கொடுக்கல அப்படின்னா. பட் இங்கே வந்து F and I கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ கேங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, F டிவைடட் பை I தான் வந்து K. ஸோ இங்கே F வந்து 20 cm, I வந்து 4 mm. ஸோ 20 mmல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 200 mm/4 mmன்னு வரும். ஸோ 200/4னா 50
வரும், யூனிட் வந்து வராது, ஏன்னா mm கேன்சல் ஆகிரும். ஸோ 200/4 வந்து நமக்கு 15 ஆன்சர் வரும். அதுதான் கே. இங்கே வந்து கே வந்து 50 நாட் 100. ஓகே, இப்போ இந்த 50 இன்ட்டு 1 மீட்டர், ஸ்டாஃப் இன்டர்செப்ட் 1 மீட்டர் இருக்குல்ல, ஸோ கேஎஸ் தானே ஃபார்முலா. ஸோ 50 × 1 will give you 50 மீட்டர். ஸோ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் 116. In surveying, gross errors occurs due to what? ஸோ கேர்லெஸ்னஸ் அண்ட் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சர்வேயர், சர்வேயரோட மிஸ்டேக்னால மட்டும்தான் கிராஸ் எரர்ஸ் வந்து வரும். இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா அட்மாஸ்ஃபரிக் ப்ரெஷர், டெம்பரேச்சர், அதெல்லாம் வந்து நேச்சுரல் எரர்ஸ்னு தான் சொல்லுவோம். அண்ட் ஃபால்ட்டி அண்ட் இம்ப்ராப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட், அதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எரர்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து கிராஸ் எரருங்கும் போது டியூ டு த சர்வேயர்ஸோட கேர்லெஸ்னஸ்னால வரது தான் கிராஸ் எரர். Question 117. Curvature effect reduces the value of what? ஸோ ரெடியூஸ்ட் லெவல் தான். ஆல்வேஸ் ரெடியூஸ்ட் லெவல் எடுக்கும் போது கர்வேச்சர் இருந்ததுன்னா அதில் கண்டிப்பாக அதோட வேல்யூ வந்து கம்மியாகும். Question 118. The radius of Morse circle for an equal unlike principal stresses of magnitude sigma is what? ஸோ மோர்ஸ் சர்க்கிள் கண்டுபிடிக்கும் போது அன்லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸாக இருந்தால் ரெண்டையும் ஆட் பண்ணி /2 போடுவோம், லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னால் மைனஸ் பண்ணுவோம். இங்கே அன்லைக் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ சிக்மான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்மா + சிக்மா /2, ஸோ 2 sigma/2, ஸோ சிக்மா தான் ஆன்சர். Question 119. The point of zero bending moment where the continuous curve of bending moment changes sign is called point of contraflexure. ஸோ நம்ம இது ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஜீரோ பெண்டிங் மூமெண்ட் இருக்குது, இல்லைனா பெண்டிங் மூமெண்ட் வந்து சைன் சேஞ்ச் ஆகுது, நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் இல்லைனா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மாறுதுன்னா அந்த பாயிண்ட்டை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர்னு சொல்லுவோம். Question 120. A portion of beam between two sections is said to be in pure bending when there is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பீமில் எப்போ வந்து பியோர் பெண்டிங் நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இப்படி எடுக்கிறேன், இங்கே வந்து ஒரு 2 லோட் வந்து இப்படி ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். இதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து எப்படி இருக்கும்னா, இதுவரை இன்க்ரீஸ் ஆகிட்டு சேமாக தான் போகும் அடுத்த பாயிண்ட் வரை, அப்புறம் திரும்ப டிக்ரீஸ் ஆகும். இதுதான் இதோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராமாக இருக்கும். இதே ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எடுத்தோன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த பாயிண்டில் 0 ஆயிரும், அதுக்கப்புறம் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு இப்படி இருக்கும். அதாவது அந்த 2 பாயிண்ட்டுக்கும் நடுவில் வந்து இப்போ பெண்டிங் மூமெண்ட் பார்த்தோன்னா சேமாக இருக்கும், ஷியர் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம பியோர் பெண்டிங்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட் அண்ட் 0 ஷியர் ஃபோர்ஸ், இதுதான் ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் தான் எப்போவுமே பியோர் பெண்டிங் இருக்கிற செக்ஷன்ஸ்க்கு இருக்கும். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். தேங்க்யூ அண்ட் கீப் வாட்சிங்.